இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். நோயாளிகளை குணப்படுத்துகிற ஆண்டவரே, மனமுடைந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவரே, துயரத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஆண்டவரே, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு சவுல் ஆண்டவரால் அருட்பொழிவு செய்யப்பட்டார் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவி என்கிற மனிதரை அவருடைய நற்செய்தியை பின்பற்றுகிற நபராக வாழ அழைக்கின்றார். இயேசுவின் அழைத்தலை ஏற்று மத்தேயு என்கிற லேவி ஆண்டவரை பின்பற்றுகிறார். மேலும் இயேசு கூறுகிறார், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வாறு மக்களின் மனமாற்றத்தை விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எதை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை மாற்றிக்கொண்டு நல் வாழ்க்கை வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் பல வகையான நோய்களினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வேதனையில் வாழ்கிற மக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மனக்குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். மனநோயில் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். வேலை வாய்ப்பிற்காக தேடிக்கொண்டிருக்கிற எல்லா மக்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் அவர்களுடைய தேவைகளுக்கெல்லாம் நிறைவை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் தீர ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி வருகிற மக்களுக்கு நீர் ஆறுதலும் ஆசீரும் அதிசயத்தையும் செய்கிறீர். எங்களுக்கும் நீர் அதிசயத்தை செய்து நாங்கள் வாழ்க்கையில் உம்மோடு இணைந்து வாழ அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.